வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கே பிறந்த நாள். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மும்மத பிரார்த்தனை. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். இந்திய மாணவர் சங்கத்தினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம். ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும். CIPMAA மாநாட்டில் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராடி வரும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ராஜா திரையரங்கம் அருகே பிரம்மாண்ட தீப்பந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமீப காலமாக கல்வித்துறையில் நிலவி வரும் குளறுபடிகள், தேசிய தேர்வு முகமையின் தோல்விகள் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான போக்கு ஆகியவற்றை கண்டித்து டெல்லியில் மாணவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் SFI அமைப்பை சார்ந்த ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டெல்லி மாணவர்களின் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவை வழங்கும் வகையில் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி ஒன்றிய அரசுக்கும் கல்வி அமைச்சருக்கும் எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் மும்மத பிரார்த்தனை மற்றும் கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள பள்ளிவாசல் மற்றும் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு தொழுகையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கேக் வெட்டி தொண்டர்கள் மத்தியில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மூலக்குளம் மேட்டுப்பாளையம் சாலையில் முள்ளம்பன்றி ஓடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மூலக்குளம் மேட்டுப்பாளையம் சாலையில் முள்ளம்பன்றி ஒன்று சாலையோரமாக வேகமாக ஓடியது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியமடைந்தனர். அவ்வழியாக சென்ற சிலர் முள்ளம்பன்றியை பின்தொடர்ந்து வீடியோ பதிவு செய்தனர். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. நகர்ப்புற எல்லை பகுதிகளில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜயின் ஜனநாயக திரைப்படம் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரியில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டி தமிழக வெற்றிக் கழகத்தினர் சார்பில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாகி புதியவன் தலைமையில் புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிர்வாகிகள் கூறுகையில், கடந்த ஆண்டே வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு காரணங்களால் தாமதமான நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள இந்த படம் அவர் அரசியலில் ஈடுபட்டதால் இறுதி திரைப்படம் என்பதால் படம் மாபெரும் வெற்றி பெற்று சாதனை படைக்க வேண்டி இந்த சிறப்பு பூஜை நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர். மருந்து மூலப்பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தி ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என CIPMAA 16வது மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்திய மருந்து விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பான
CIPMAA அமைப்பின் 16வது மாநில மாநாடு புதுச்சேரி கிங் அவதார் ரிசார்ட்டில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாநில பெருந்தலைவர் வெங்கடசுந்தரம், மாநில தலைவர் மனோஜ் பிரகாஷ், பொதுச் செயலாளர் சுந்தரராஜு, பொருளாளர் ரகுநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர். வழிகாட்டு குழு உறுப்பினர்கள் அருண் பிரசாத், ரமேஷ், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களில் DPCO விலை கட்டுப்பாட்டில் உள்ள 760 அத்தியாவசிய மருந்துகளுக்கான மூலப்பொருட்களின் விலையை மத்திய அரசு கட்டுப்படுத்தி குறைக்க வேண்டும், MSME நிறுவனங்களுக்கு வணிக மின் கட்டணத்தில் இருந்து விலக்கு வழங்க வேண்டும், ஆன்லைன் மருந்து விற்பனையை முழுமையாக தடை செய்ய வேண்டும், மருந்து மற்றும் பேக்கிங் பொருட்களுக்கான மூலப்பொருட்களின் விலையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் மற்றும் அவற்றுக்கான GST வரியை 18% இருந்து 5 அல்லது 0% குறைக்க வேண்டும் என்பன இடம்பெற்றன. மேலும் போலி மற்றும் தரமற்ற தடை செய்யப்பட்ட மருந்துகளின் உற்பத்தி, விற்பனையை தடுக்க அரசின் கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு CIPMAA முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கும் என்றும் அதன் உறுப்பினர்கள் அனைவரும் அரசின் விதிமுறைகளுக்குட்பட்டு தரமான மருந்துகளை மட்டுமே உற்பத்தி செய்து மக்களின் நலனுக்காக செயல்படுவோம் என்றும் உறுதியளித்தனர். அதேபோல் மருந்து பொருட்களின் மீதான GST வரியை 5% குறைத்து தரமான மருந்துகள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்க வழிவகுத்த ஒன்றிய அரசுக்கு மாநாட்டில் நன்றி மற்றும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் அனைத்து வகையான மருந்துகளும் தற்போதுள்ள 5% GSTயை முழுமையாக நீக்கி 0% குறைக்க வேண்டும் என்றும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. பூரணாங்குப்பம் ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ ஓலக்கூர் ஐயனாரப்பன் ஆலய 21ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓலக்கூர் ஐயனாரப்பன் ஸ்ரீ பூரணி பொற்களை சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் முதல் திங்கட்கிழமை அன்று நடத்தப்பெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் ஸ்ரீ பூரணி பொற்களை சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபோகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டால் பக்தர்களின் திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி போன்ற நிகழ்வுகளின் தடைபாடுகள் நீங்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் காலை ஐயனாரப்பனுக்கு சந்தனம், பால், தயிர், இளநீர், அபிஷேகத்தூள், விபூதி, பன்னீர், தேன் போன்ற பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வான நேற்று மாலை ஸ்ரீ ஒலக்கூர் ஐயனாரப்பன் ஸ்ரீ பூரணி பொற்களை திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் 50 வகையான பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளுடன் பெண் அழைப்பும் மாப்பிள்ளை அழைப்பும் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத, சிவ வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இளைஞர்கள் மற்றும் உபயதாரர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கர்வடிக்குப்பத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி, முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மரக்காணம் ஆபத்து காத்த காத்தவராயன் கோவிலில் காத்தவராயன் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட ஆபத்து காத்த காத்தவராயன் கோவில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற இந்த திருவிழாவில் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கொள்ளை விடும் பழங்களை எடுத்து சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அப்பகுதியில் உள்ள மக்களின் நம்பிக்கையாக திகழ்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மூலவருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. காத்தவராயன் மனைவிகளான ஆரியமாலா, கருப்பழகி இருவரையும் மணக்கோலத்தில் அமர வைத்து காத்தவராயன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. நடைபெற்ற திருக்கல்யாணத்திற்கு கிராம மக்கள் தட்டு வரிசைகள் கொண்டு வந்து மிக விமர்சையாக நடைபெற்றது. மேலும் பொங்கல் வைத்து காத்தவராயனுக்கு ஆடு காணிக்கை அளிக்கப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு தலைக்கோழையுடன் கூடிய தடபுடலான அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான ஆன்மீக அன்பர்கள், ஊர் பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் கிராம பஞ்சாயத்தாளர்கள் செய்திருந்தனர். திண்டிவனத்தில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்களில் நடைபெறும் முறைகேட்டை கண்டித்து பாஜக பிரச்சார பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் தாலுகா அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமை தாங்கினார். பாஜக மாவட்ட துணைத் தலைவர் எத்திராஜ் வரவேற்றார். கரூர், பழனி கோவில்களில் நடைபெறும் முறைகேட்டை கண்டித்து பாஜக மாநில பிரச்சார பிரிவு தலைவர் பாண்டியராஜன், மாநில செயலாளர் தினேஷ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் அன்பழகன், வழக்கறிஞர் செந்தில், இளைஞரணி பிரபு, வர்த்தக பிரிவு ராஜா, பாஜக நிர்வாகிகள் முத்துலட்சுமி, ராதிகா, விஜயலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கந்தக்காடு செல்லியம்மன் கோவிலில் பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கந்தக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமை அன்று பாலாபிஷேகம் மற்றும் பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான பாலாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், தியானங்கள் நடைபெற்றது. முன்னதாக அப்பகுதியில் உள்ள செங்கேணி அம்மன் கோவிலில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து செல்லியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். விழாவில் மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் கிராம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காளிதாஸ், முன்னாள் கல்வித்துறை இயக்குநர் பாலகிருஷ்ணன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கர், ஒன்றிய கவுன்சிலர் சபரி முனுசாமி, வழக்கறிஞர் சசிகுமார், கிராம நாட்டாமைக்காரர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு லயன் சங்கம் சார்பில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு லயன் சங்கம் சார்பில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் சோழமண்டலம் லயன் சங்கம் மற்றும் பாலமுருகன் ஜுவல்லரி இணைந்து மருத்துவ தலைமை அதிகாரி டாக்டர் முரளிஸ்ரீ, டாக்டர் கோதை ராஜேஸ்வரி, ஏசுதாஸ், நாராயணசாமி, ஞானவேல், கணேசன் இவர்களிடம் லயன் பாலமுருகன் சங்க நிர்வாகி அன்னை சந்தானம் தலைவர் சையத் முபாரக், செயலாளர் அயூப் அலி, பொருளாளர் இப்ராஹிம், பன்னீர்செல்வம், கார்த்திகேயன், அஜய்குமார், சுரேஷ்குமார், மதிவாணன், தினேஷ், ஆனந்த், மணிகண்டன் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டிவனம் மேற்கு நகர தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆதரவற்ற மற்றும் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழக வெற்றி கழக மேற்கு நகரம் சார்பில் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. மேலும் அன்னதானத்தை நகர செயலாளர் மணி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் தேவபாலா மற்றும் திண்டிவனம் தமிழக வெற்றி கழக நகர சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கே பிறந்த நாள். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மும்மத பிரார்த்தனை. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். இந்திய மாணவர் சங்கத்தினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம். ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும். CIPMAA மாநாட்டில் தீர்மானம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.